ஜாதக அமைப்பு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, யாருக்கெல்லாம் அவங்களோட ஜாதகத்துல புதனினுடைய கர்ம பதிவு இருக்கோ, அவங்களுக்கு தான் லவ் மேரேஜ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி, அனுமதி அப்படின்றது இருக்கு. அது வந்து பாசிட்டிவா மாறுது, கன்வெர்ட் ஆகுது, கல்யாணம் ஆகுது, பிரேக்கப் ஆகுது, அதுக்குள்ள போ வேணாம். பட் ஆனா ஃபர்ஸ்ட்டு இந்த லவ் மேரேஜ் அப்படின்ற ஒரு விண்டோ நமக்கு ஓப்பனா இருக்கா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம லவ் பண்ணலாமா, வேணாமா? இல்ல அதுல போய் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல இல்லையா? கண்டிப்பா. அதுக்கான ஒரு ஃபார்முலாவ நான் சொல்றேன். இத எப்படி நீங்க செக் பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே லவ் மேரேஜ் ஆகியிருக்கும் இல்லையா? ஆமா. அவங்க ஜாதகத்துல இந்த ஃபார்முலாவ நீங்க செக் பண்ணுங்க. சரி. எய்தர் லக்ன புள்ளி, ராசி நட்சத்திரம், இல்ல லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம், ரோகிணி, உத்திரம், பூராடம் இந்த அமைப்புல இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் 1, 4, 7 இந்த பாவ சேர்க்கை இருக்கும் பட்சத்துல, உங்களுக்கு லவ் மேரேஜ்க்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். சரி. சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தலை காதல் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன் சைடாவே லவ் பண்ணிட்டுருப்பாங்க. லவ் இருக்கும். பட் ஆனா ப்ரொப்போஸ் கூட பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன மாரி ஜாதக அமைப்பு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 1, 5 இல்ல 1, 3 ஜாதக காம்பினேஷன் அப்படின்றது இருக்கும். இவங்கெல்லாம் ரொம்ப ஆசைய வளர்த்துக்காம விட்டுட்டு வேற வேலைய பார்க்கலாம். இல்ல அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணிக்கலாம். இந்த ஜாதக அமைப்பு இருந்தா தான் இந்த லவ் மேரேஜ் அப்படின்றது அது கன்வெர்ட் ஆகி அது மேரேஜா லவ்ன்றது மேரேஜா கன்வெர்ட் ஆகும்.